என்னடா வீடு திறந்திருக்கு? ஒருவேளை எங்க அப்பா உள்ள இருக்காரோ? அங்கிள் அங்கிள், என்னடா யாரையுமே காணோம்? சரி உள்ள போய் பாப்போமா? ஸ்ரேயா, நீ எப்படி இங்க? அத நான் கேட்கணும். இது ஏன் வீடு. ஆமா, உங்க வீட்டு நம்பர் 96 தானே? 69. இந்த வீடு தான். விளையாட்டா? என் வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்டே சொல்றீங்களா? கந்தசாமியோட அப்பா தான் உங்க வீட்டு நம்பர் 69 சொன்னாங்க. எங்க அந்த ஆளு? எங்க அப்பாவை இந்த ஃப்ராடத்தனை பண்ணாரு. இல்ல அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குமோ? உங்க அப்பா அன்னைக்கே வந்து வீடை செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லும்போது சந்தேகப்பட்டேன். நாம இல்லாத போது நாம தான் இந்த வீட்டை யூஸ் பண்ணிக்க சொல்லி சொன்னோம். நீங்களுமா? அப்படின்னா என்கிட்ட சொன்னாரு. நான் தான் சொன்னேன், நான் இல்லாத போது தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, அவர் காய போட்ட உள்ளடைகளும் எடுத்துட்டு போனாரு. என்னடா ஜெட்டி குறைஞ்சதுன்னு பார்த்தேன், அவர் தான் எடுத்துட்டு போனாரா? ஏன் நைட்டியை கூட ஒன்று காணும். நைட்டியா? நான் துண்டுல நினைச்சேன். எங்கடா அந்த ஆளு? அங்கிள், யோ அங்கிள். என்ன தம்பி, நீங்க ஏன் இப்ப வந்தீங்க? உங்க டைம் இது இல்லையே. இப்போ உங்களுக்கு டைம் சரியில்லை தம்பி. ஒரு குழப்பம் நடந்துடுச்சு தம்பி. ஒரு குழப்பமா? அருணோட வீடு 96 சொன்னீங்க. அங்க போனா இன்னொரு அருண், அவருடைய மனைவிக்கும் எனக்கும் ஒரே சண்டை. எல்லாம் உங்களால தான். அதோ அருண்குமாரும் அவருடைய மனைவியும் வந்துட்டாங்க. என்னடா அருண்குமார் இப்படி குட்டியை குழப்பிட்ட? டேய் நந்து, வாயே திறக்காத என் மனைவி நர்மதாவும் தன்னாலையும் சண்டை போட முடியும்னு நிரூபிச்சிட்டா. ஆமாம்மா, நானும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். மன்னிச்சிருமா ஸ்ரேயா. பரவாயில்ல நர்மதா, எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்பீங்க? நம்ம எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டியது கந்தசாமியோட அப்பா முருகேசன் தான். ஆமா, மன்னிப்பு கேட்டா விட்டுருவீங்களா? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. 2 வாடகைக்கு ஆசைப்பட்டு அருணை பகல்லையும் ஸ்ரேயாவை நைட்லையும் இதே வீட்டுல குடி வச்சது என்னுடைய தவறு தான். 2 வாடகைக்கு ஆசைப்பட்டு இருதலை கொள்ளி எறும்பா நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ துடிச்சியா? எல்லாம் நேரம். தோ உன் முதலாளி வராரு, இன்னும் நல்லா துடி. அச்சோ, தயவு செஞ்சு யாரும் உண்மையை சொல்லிடாதீங்கப்பா. என்ன முருகேசா, சர்ப்ரைஸ் விசிட்டா வந்திருக்கேன். என்னம்மா ஸ்ரேயா, வீடு பிடிச்சிருக்கா? இத கேட்க நீங்க 4 நட்சத்திரம் பார்த்து வந்திருக்கீங்க. முழிக்கிறான் பாரு முழியாங்கண்ண. நீ யார் தம்பி? பொம்பளை பிள்ளை இருக்க இடம், இங்க நீங்க எல்லாம் வரக்கூடாது. ஏன்பா முருகேசா, கண்டிஷன்லாம் ஒழுங்கா சொல்றது இல்லையா? இது என் பையன் கந்தசாமி, இது அருணாச்சலம் அவனுடைய ஃப்ரெண்டு, இது அருண்குமார் 96 நம்பர் வீட்டில் இருக்காங்க. இது அவருடைய மனைவி நர்மதா. 2 பேரும் 96 நம்பர் வீட்டில் குடியிருக்காங்க. என்னடா இது, ஒரு பட்டாளமே இருக்கு? இல்ல இல்ல, முதல்ல உன்னை வேலையை விட்டு சார், அவர் பண்ண ஃப்ராட் தனம் தெரிஞ்சா ஊரை விட்டு தூக்க வேண்டியதா இருக்கும். அவ்வளவு பண்ணிருக்காரு. என்னடா பிரார்த்தனை பண்ண? முதலாளி, அந்த 100 பவுன் நகை. டே அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற? பாரு தம்பி அருண் வயசுல பெரியவர், அவர் மனசை நோகடிக்காதப்பா. பாவமா இவரும் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்காரு போல. அதான் ஒருத்தர் குடுமி இன்னொருத்தர் கிட்ட. அதோ அப்பா வராரு, வாங்கப்பா. அடடே, சம்பந்தி ஆறுமுகம், வாங்க. முருகேசா, பட்டுவோட வாழ்க்கடா. அப்ப என் வேலை? உனக்கு தான் பெர்மனன்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சே, உனக்கு யாரும் அசைக்க முடியாதுடா. ஆமா, பெரிய அரசாங்க வேலை. என்னம்மா ஸ்ரேயா, பேய் இருக்கிற வீட்டில் குடியிருக்க? அதுவும் பகல்ல பேய் இருக்கிற வீடு? பகல்ல பேயா? ஏண்டா அருண், நீ தான் பகல்ல இருக்க, அப்போ உன்னதான் பேயின்றாரோ? ஓ, அப்ப அப்பா பகல்ல வந்திருப்பாரா? நம்ம பகல்ல பேய் ரிகர்சல் பண்ணோம்ல, அத பார்த்து பயந்துருப்பாரு. என்னமோ சொன்ன பேய் சிரிப்பு ரியலிஸ்டிக்கா இல்லன்னு. இப்ப பாத்தியா எப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்காருன்னு. என்னது, பேய் டிராமா ரிகர்சலா? ஆமா, நம்பலையா? கொஞ்சம் இருங்க, அந்த சிரிப்பை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், போட்டு காட்டுறேன். உண்மையிலேயே பேய் இருக்கு. யாரோ அருணா, அவனை நீ லவ் பண்றதா சொன்னாங்க, அதான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். யாரோ அருண் இல்லடா, என் பையன் தான் அருண். அடடே, ஏகாம்பரம் நீயா? ஸ்ரேயா உன் பொண்ணா? என் பையன் அருண் தான் உன் பொண்ணு ஸ்ரேயாவை லவ் பண்றான். அடடே, நீ என் சின்ன வயசு ஃப்ரெண்டு. ரொம்ப சந்தோஷம். முகூர்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்? அடுத்த முகூர்த்தத்திலே வச்சுக்கலாம். ஊர்ல எல்லாருக்கும் அமைஞ்சிடுது, என் பையன் கந்தசாமி தான் கல்யாணமே வேண்டாங்கிறான். ஏன் உன் ஃப்ராடு வேலை இதையும் சேர்த்துக்க? ஏண்டா? ஆனா ஒண்ணு, உன் ஃப்ராடுத்தனம் பண்ணாம ஒரு நல்ல பொண்ணா பாரு. டேய் கந்தசாமி, நீ எப்ப கல்யாணத்துக்கு ஓகே சொன்னியோ அப்பவே உனக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான்டா. என்ன தம்பி, பொண்ணு ரெடியா இருக்காளா? இருக்காளே, என் தங்கச்சி லாவண்யா தான் தெரியுமே.
அந்த புள்ளையா? ஆ, அவ ரொம்ப சின்ன புள்ளையாச்சே. எப்பவோ பார்த்த ஞாபகம். டேய் 20 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பொண்ணுடா, இப்ப அவ பெரிய பொண்ணாயிட்டா. ஆ? அப்புறம் என்ன, கந்தசாமி லாவண்யா அருணாச்சலம் ஸ்ரேயா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிட வேண்டியதுதான். சம்பந்தி, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்ன சம்பந்தி? என் பொண்ணுக்கு போட்ட 100 பவுன் நகையில 50 பவுன் நகை கவரிங் நகை. அதைத்தான் பட்டு என்கிட்ட பட்டுன்னு சொல்லிட்டாலே. நானும் 50 பவுன் நகை போட்டிருக்கேன். நீங்க போட்டதா என் பையன்கிட்ட சொல்லிட்டேன். என்னை மன்னிக்கணும் சம்பந்தி, நீங்க ரொம்ப நல்லவர். அங்கிள், நீங்க உங்க முதலாளி கிட்ட இந்தியா ஏன் ஏழை நாடுன்னு லெக்சர் அடிச்சீங்கல்ல, இப்போ நீங்க பண்ண ஃப்ராட் தன மட்டும் குறைச்சலா? அதானே. என்னை மன்னிச்சிடு தம்பி, பணம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. சரி சரி, இப்போ செய்த தப்புக்கு பரிகாரமா நான் ஒன்னு செய்ய போறேன். என்ன பரிகாரமா? மூணாவதா ஒரு ஆள் இங்கேயே குடி வச்சு கண்ணாமூச்சி விளையாட போறியா? ஆ, ஒரு குடில்ல 2 குடி வச்சு வாங்கினது போதாதா? தம்பிகளா, நான் அப்படி செய்வேனா? இன்னைக்கு என்னுடைய செலவுல உங்க எல்லாருக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல விருந்து வைக்க போறேன். பரவாயில்லையே, உனக்கும் நல்ல ஐடியா வருது. என்ன அங்கிள், அதானே. ஒரு குடில்ல 2 குடி வச்சு வாங்கின வாடகையில எங்களுக்கு ட்ரீட் வைக்கிறீங்க, அப்படிதானே? அதேதான்.